அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வாழை மரத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து குறைபாடு. இந்த கால்சியம் சத்து குறைபாடு நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், கால்சியம் அப்படிங்கிறது எல்லா சத்துக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சத்து. அந்த சத்து இல்லை அப்படின்னு சொன்னால் தழைச்சத்து மட்டுமே அதிகமாகும். அதிகமாகிறப்ப இலைகள் கிழிஞ்சு போயிடும், திருகி போயிடும், முறையான வளர்ச்சி இருக்காது, நுனி மாறி போயிடும். இந்த மாதிரியான ஒரு தொல்லை இருக்கும். இந்த அமைப்பு இருக்கிறப்ப அந்த பயிரோட வளர்ச்சி சரி இருக்காது. பொதுவாக வாழை அப்படிங்கிறப்ப நமக்கு எப்போவும் 8லேருந்து 12 இலைகள் இருக்கணும். எண்ணி பார்த்தோம்னா அந்த மாதிரி இலைகள் இருக்காது, புது இலைகள் வராது. அப்போ இந்த சூழ்நிலையை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 2 தலைக்கு மேலே இலைகள்லையும் சரி பண்ணணும், தரையிலையும் சரி பண்ணணும். இப்போ தரையில் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிரமம் பார்க்காம 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடியும், வேம் அப்படிங்கிற திரவம் 1 லிட்டரும், பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டரு, மீனமிலம் 3 லிட்டர் இப்படி கலந்து மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றிடணும். இதில் இந்த வேம் என்ன பண்ணும்? அது மண்ணில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை எடுத்து கொடுக்கும். அதே நேரத்தில் பொட்டாஷ் பாக்டீரியா என்ன பண்ணும்? மண்ணில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்தை எடுத்து தரும். மீனமிலம் அது கொடுக்கலாம். பொதுவான சத்துக்கள் அந்த பயிருக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்படி பண்ணுறப்ப புதிதாக வரக்கூடிய இலை கிளியாமல் வரும். இது தரையில் மேலே தெளித்து ஒன்று எருக்கு கரைசல் பண்ணிங்கன்னா 50 லிட்டர் தண்ணியோட 50 லிட்டர் எருக்கு கரைசல், மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா 1 லிட்டரு, சூடோமோனாஸ் 1 லிட்டரு, முக்கியமாக சோலுபார் அப்படிங்கிற போரான் பவுடர் 200 கிராம், கடல் பாசி உரம் 1/2 லிட்டரு, சீவீடு எக்ஸ்ட்ராக்டுன்னு அது கலந்து இலையில் தெளிக்கணும். இதில் மீனமிலம் பதிலாக ஈயம் கரைசல் தெளித்தா ரொம்ப சிறப்பு. அப்படி தெளிக்கிறப்ப இலைகள் நல்லா விரிஞ்சு அழகாக வரும். கிளியாமல் இருக்கணும்னா எருக்கு கரைசல் கலந்திங்கன்னா இலை கிளியாது, நல்ல வாடையோடு இருக்கும். இலை நல்ல வாடையோடு வரும். அது பொதுவான ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக நமக்கு பயிர்களில் கிடைக்கும். முறையான சத்துக்கள் தரையில் வைக்கிறப்ப வாழையில் கிழங்கு அழுகல் வராது. கிழங்கு அழுகல் வந்ததுன்னா குலை சரியாக வராது. குலை சரியாக வரலைன்னா எண்ணிக்கை குறைஞ்சிரும், சைஸ் குறைஞ்சிரும், எடை குறைஞ்சிரும். நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது எந்த ஒரு விவசாயத்துலேயும் வேர்பகுதியை கண்ணுக்கு தெரியாத வேர்பகுதியை சிறப்பாக்கணும். அந்த வேர்பகுதி அதை தொல்லை இல்லாமல் பார்த்துக்க முறையாக தண்ணி கொடுக்கணும், முறையாக சத்துக்கள் வைக்கணும், மண் பரிசோதனைக்கு ஏற்ற மாதிரியான இடுபொருள் கொடுக்கணும். ஒருவேளை தண்ணி சப்ப தண்ணின்னு சொல்லக்கூடிய பைகார்பனேட் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீராக இருந்ததுன்னா கண்டிப்பாக கிணத்துல ஈயம் கரைசலை கலந்து விட்டு பாய்ச்சலாம், அல்லது வெஞ்சுரி வழியாக ஈயம் கரைசலை பாய்ச்சணும். அப்படி பாய்ச்சிறப்ப அந்த பயிரில் அந்த உப்புத்தன்மையை மீறி அந்த பயிர் இயல்பாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர் கரைசலோ அல்லது சாணப்பாச கரைசலோ இதை வாங்கி தயார் பண்ணி நம்ம கொடுக்குறப்ப செலவும் குறையும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையும் தீர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கும். பிரித்து கொடுக்கணும். எல்லா பயிர்களுக்கும் சமமாக சத்துக்கள் கிடைக்கிறத ஏற்பாடு பண்ணணும். ஈயம் கரைசலுங்கிறது வெளியில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதை வாங்கி இலைகளில் தெளிக்கிறது நல்லது. சாணப்பாசி கரைசல் 100 ரூபாய் தாங்க. வெளியில் வாங்கி அதை பெருக்கமடைய செஞ்சு 6 மாதம் அளவில் பயன்படுத்தலாம். உயிர் கரைசல் தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வெளியில் 2200 ரூபா செலவு பண்ணி பொட்டாஷ் மூட்டையில் வாங்கி கொடுக்குற செலவு 3 முட்டை செலவழிக்கிற காசில் சரியாயிடும்.
அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண அது ஒரு மிகவும் முக்கியமானது. செஞ்சு பாருங்கள். இது சம்மந்தப்பட்ட வேறு எதுவும் குறைபாடுகள் இருந்ததுன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு கேளுங்க, நான் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.